ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கோர்ஸ் அப்போ ஆணுறுப்பு பெருசாகும், பெண்ணுறுப்பு சின்னதாகவும் இருந்தால் என்ன ஆகும், இதனால் பெயின் இருக்குமா இருக்காதா, பாடிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய பெண்களுக்கு பயம், டென்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு பெரிய பிரச்சனையா, இல்லை இது நார்மலா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ண போகிறேன். சைஸ் டிஃப்ரென்ஸ் உண்மையாகவே ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், பெண்களோட பாடி எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு பெயின் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் ஃபியர் மற்றும் டென்ஷன் எப்படி நம்ம உடம்பு பாதிக்குது, இதனால் ப்ரெக்னென்சிக்கு எதனா பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிறத பற்றியும், கடைசியாக நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா கப்புள்ஸுக்குமே உடலமைப்பு ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம்தான். இதை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். இந்த வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடம்பு தானாகவே உங்களை தன்னை மாற்றிக்கொள்ளும். ஸோ இதை நினச்சி நீங்கள் பெருசாக வேலை பண்ண தேவையே இல்லை. அதனால் சைஸ் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட பாடி எப்படி இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு நிறைய டவுட் இருக்கிறதுனால, இதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெஜினல் ஏரியா ரொம்பவே ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கும். இது எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது இழுத்தாலே எப்படி சொல்கிறது, ஒரு ரப்பர் மாதிரி இது செயல்படும். அதுவாக விரிவடையும், அப்புறம் அதுவாக பழைய நிலைக்கே வந்துடும். இன்டர்கோர்ஸ் டைமில் இயற்கையாகவே உங்களுடைய பாடி இதுக்கு ஏற்ற மாதிரி நேச்சுரலாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பெண்ணோட பாடி தானாகவே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அதனால் சின்னதாக இருக்கே பெருசாக இருக்கே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. இப்போ நிறைய பெண்கள் கேட்குற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிக்கிறத விட நீங்கள் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மோஸ்ட்லி 3 முக்கியமான காரணங்களால் தான் வரும். உங்களுக்கு இருக்கிற பயம், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற பதட்டம், அப்புறம் பாடி ரிலாக்ஸாக ரொம்ப உடல் உங்களுடைய உடம்பு ரொம்ப இறுக்கமாக டைட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி ரிலாக்ஸாக இருந்தால் தான் அந்த பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில சமயம் அது தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் பயந்து போய் டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தசை மசில்ஸ் ரொம்ப டைட் ஆகிடும். அதனால தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக ஆகிறது தான் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் உங்களுக்கு பெயின் வர்றதுக்கான ரீசனே. பெயின் சொல்கிறத விட டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். நிஜமாக சொல்ல போனால் நிறைய பெண்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அது மென்டல் ஃபியர் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சைஸ் பெருசாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிடுமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த பயம் உங்கள் மனசில் இருந்தால் உங்கள் பாடியில் இருக்கிற தசைகள் ரொம்ப டைட்டாக ஆகிடும். நீங்கள் எவ்வளவு தூரம் டைட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா வலி அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். உங்கள் மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் பொறுத்து தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மனசில் பயம் இல்லாமல் இருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானாமல் எல்லாமே குறைஞ்சிடும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணாமல் நீங்களும் ஹாப்பியாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா, ப்ரெக்னென்சி கிளிக் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது தப்பு இல்லை. நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ப்ரெக்னென்சி நடக்கிறது ரொம்ப முக்கியமானது
ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் சரியா யூட்ரஸ்குள்ள போயி ஒண்ணா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்மே ஆகும். கருப்பைத்தல் இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான். சைஸ் டிஃப்ரென்ஸுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்த விதமான டைரக்ட் கனெக்ஷனும் இல்ல. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா, அது ஸ்பெர்ம் வந்து சரியான இடத்துக்கு போயி சேர்றதுனால தான் கருத்தரிதல் வந்து பிரெக்னன்சி வந்து தாராளமா நடக்கும். ஸோ சைஸ வச்சு நீங்க வந்து பிரெக்னன்சி பத்தி பயப்படவே வேண்டாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால பயப்படாதீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான டிப் பத்தி பார்க்கலாம். டாக்டர்ஸ் எல்லாமே அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத பத்தி தான் டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஏன் இது இவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ப்ளே பண்ணும்போது உங்க பாடி நேச்சுரலா ப்ரிப்பேர் ஆகி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து வெஜினல் ஏரியா வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஆகியிருக்கும். அப்போதான் உங்களுடைய உடம்புல நேச்சுரல் லூப்ரிகேஷன், அதாவது ஈரப்பதமா இருக்கும் உங்களுடைய உடம்பு. இந்த லூப்ரிகேஷன் இருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி எந்தவித ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்ல அப்படின்னா வலியோ இல்லாம ஒரு இன்டர்கோர்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எதுக்குமே அவசரப்பட வேண்டாம் நீங்க. நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ ரிலாக்ஸா ஃபோர்ப்ளே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபோர்ப்ளே பத்தி நான் வந்து தனியா வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த எண்டு ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீன்ல இல்ல அப்படின்னு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்க டாக்டர பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லப் போறேன். உண்மையா சொல்லப்போனா பெரும்பாலான நேரங்கள்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஆனா, இந்த மாதிரி சில சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டாக்டர கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதாவது சிவியர் பெயின் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா வலி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டாக்டர கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதிகமா ப்ளீடிங் வந்தாலோ, தேவையில்லாம ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் இல்லாம ரிப்பீட்டடா டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும், அசௌகரியமாவும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க தயங்காம டாக்டர் கிட்ட பேசுங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ் உங்க உடல் நலத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பயப்படுறதுனால எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. சரியான நேரத்துல சரியான ஆலோசனை எடுக்கிறது தான் ரொம்பவே சேஃப்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ, இன்னைக்கு வீடியோல நம்ம உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருப்போம். இன்டர்கோர்ஸ் டைம்ல சைஸ் டிஃப்ரென்ஸ் முக்கியமா அப்படிங்கிறத பத்தியும், நம்ம உடம்புல எப்படி இயற்கையாவே அட்ஜஸ்ட் ஆகுது, பெயின் வருமா வராதா, பிரெக்னன்சி வந்து பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பத்திலாம் வீடியோ பார்த்தோம். டாபிக்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி மற்றும் பெண்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.